பிரான்சில் வால்டுவாஸ் மாவட்டத்திற்குட்பட்ட நகரில் பட்டாசு வெடித்ததால் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. கடந்த சனிக்கிழமை அன்று மாலை 5:45 மணியளவில் சுமார் 30 பேர் கொண்ட திருமண ஊர்வலம் அந்த வழியாக சென்று கொண்டிருந்த போது இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்துள்ளது. ஆரம்பகட்ட விசாரணைகளுக்கு அமைய ஊர்வலத்தில் வந்த நபர்களில் ஒருவர் அல்லது வயல்வெளிக்கு அருகில் பட்டாசுகளை கொளுத்தியதாக கூறப்படுகிறது. அந்த பட்டாசுகள் வெடித்ததாலேயே அருகில் இருந்த காய்ந்த புட்கள் மீது தீப்பொறி விழுந்து வேகமாக பரவியதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த தீ விபத்தினால் சுமார் 12 ஹெக்டேயர் பரப்பளவிலான காய்ந்த புல்வெளிகள் முற்றிலும் எரிந்து சாம்பலாகின. தீயின் தாக்கம் அதிகரித்ததால் அப்பகுதி முழுவதும் புகை மூட்டமாக காணப்பட்டது. எனினும் தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக செயற்பட்டதால் அருகில் இருந்த 200 ஹெக்டேயர் பரப்பளவு கொண்ட கோதுமை வயல் பெரும் பாதிப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டது. அவர்களின் துரித நடவடிக்கை இல்லையெனில் விளைநிலங்கள் பெரிய அளவில் சேதமடைந்திருக்கும். இந்த தீயை அணைக்கும் பணியில் அப்பகுதியை சேர்ந்த 6 தீயணைப்பு நிலையங்களிலிருந்து மொத்தம் 34 தீயணைப்பு வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர். சுமார் 3 மணி நேரம் 40 நிமிடங்கள் போராடி தீயணைப்புத் துறையினர் முழுமையாக தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். திருமண கொண்டாட்டத்தின் போது பாதுகாப்பற்ற முறையில் பட்டாசுகளை பயன்படுத்தியதே இந்த விபத்திற்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நபர்களிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர்.